பண்ணுவான். ஏன்னா சிம்ம ராசிக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுடைய அமைப்பை நீ வழி நடத்து, சிம்ம ராசிக்கு கொடுக்கப்பட்ட இறைவனுடைய அமைப்பை எதுலையும் பின் வாங்காதே அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலச்சக்கரத்திற்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷத்துல போய் உச்சம் அடைஞ்சிடறாங்க, பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் ஆட்சி பெறாங்க. காலச்சக்கரத்திற்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷத்துல போய் உச்சம் பெறக்கூடிய சூரியன் காலத்திலையும் இந்த வாழ்க்கையிலையும் உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை இறைவன் கொடுத்ததுனால இவங்களுடைய அந்த தனித்தகுதியவே சிலர் சின்ன வயசுல மட்டம் தட்டுறதுனால இவங்களுடைய பெருமையை ரொம்ப அவங்க பிடிவாதக்காரவங்கன்னு பேசுறதுனால அங்கேயே ஒரு நச்சு உறவுக்குள்ள தான் சிம்மராசிக்காரர்கள் வளர்றாங்க. சிலர் வளரும் பொழுது அப்படியே மழுங்கி போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதெல்லாம் உடைச்சிட்டு நீ சொன்னா சொல்லிக்கிட்டே இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அப்படியே மேலே எழுந்து தன்னுடைய படிப்பு திறமை அத்துணையிலையும் எத்தனை நச்சு உறவுகளை சிம்மராசிக்காரர்கள் சந்தித்தாலும் தடைகளை எல்லாம் உடைத்து ஒரு மத்தியமமான வாலிப வயசுல சிம்மராசிக்காரர்கள் ஒரு துடிப்போடு வேகத்தோடு நிறைய இருப்பாங்க.